கொண்டுலக்கி வழிய கந்த கூட்டப்படை எத்தனையோ அவன் விட்டு விட்டு வரும்பொழுது என்ன சந்தன் சொல்வான் விண்டு கொண்டு வரும்பொழுது சந்தன் சொல்வான் காமல்லவா உந்தனக்கு எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு எந்த உன்னுடைய படகுகளை அழித்து உன்னை அழித்து வெட்டி வாங்கி சொல்லலாம். பொம்பளை பிள்ளைகள் போட்ட மாதிரி அங்கங்கே கட்டி கொடுக்க மான கட்ட பயில நல்லா மன்னாதி மன்னர்களால் வெற்றி கொண்டு அவருடைய கையினால் வாங்கிய உனக்கு மணல் போட்டாங்களா ஆளே இல்லாத இடத்துல அடிச்சு மாத்திட்டு வந்துருன்னு சொல்லி அது உனக்கு உங்க அப்பருக்குள்ள பத்தி இருட்டு நேரத்துல கோழியை பிடிச்சு ஓடி அது எங்க சின்ன தங்க பெரியப்பா இறங்குடா 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 வாடா வாடா ஏய் ஏன் ஏரியாக்கு வாடா ஏன் ஏரியாக்கு வாடா ஏரியாக்கு வந்தாச்சு இல்ல எரிய ஏரியாக்கு வா அங்க அங்க வா வாப்பா அவனுக்கு பல்ல பத்தியா எங்க ஏரியாக்கு வந்துச்சியா இங்க வருமா அங்க வர மாட்டப்போ இந்த பக்கமா கரங்கி அந்த வரும் டேங்க இங்க இருக்கோம் இன்னைக்கு இங்க இருக்கோம் புதன்கிழமை காலையில 8 மணிக்கு கருங்கல்ல இருக்கும் இருக்கணும் இல்லைன்னா நீ செய்து போவா யாரும் கொண்டு வந்து தூக்கிட்டு போவான். ஆமா ஒன்னதான் முறை கொண்டு போவான் இறங்குடா வளர்த்துல சரியான கடும் போட்டி கடும் போட்டி இவனா அவனாங்கிற ஒரு யாரையும் சிங்கம் என்று போர் புரிந்தால் எப்படி இருக்கும் அந்த வேளையில் ஆமா ஓடி வந்தவன் இந்த வம்சம் சரிதான் சிங்கமாக அப்படி தூக்கி புட்டிச்சு கரை கரைச்சிட்டு ஓடிச்சு கதிர்களை அடிச்ச மாதிரி தூக்கி தலைகளை அடிச்சுட்டான் பார்த்த மக்கள் எல்லாம் ஆரவாரமாக வருகிறார்கள் எப்படியா மாமல் நினைக்கொண்ட மாவீரன் கம்சராஜன் மாவீரன் கம்சராஜன் மாவீரன் கம்சராஜன் அவ்வளவு வாழ்க்கை வாழ்க்கை ஒரே ஒருத்த மட்டும் ஒளிங்க ஒளிங்க ஏன் ஐயா 2 பொண்ணு கொண்டு போறாங்க இல்ல அவனுக்கு திறமை இருக்கா என்னால கொண்டு போறான் ஒரு பொண்ணையா விட்டு போயிருக்கா நீ லேசா தடுத்துடுறாங்க எதுக்கு எதுக்கு லேசா ஒரு குத்தி ஒரு பொண்ணை தடிக்கலாம் அவருக்கு என்ன தடுக்க சண்டான குறுக்க நின்று மலை ஒரு செருத்துச்சா இல்லைன்னா ஒரு மாதிரி அன்னைக்கு செருக்கல நீ இன்னைக்கு வாழைய மட்டும் தான் இருப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பேன் அது வேறையா ஒரு குத்தி ஒரு பொண்ணை தடிக்க வந்திருப்பேன் அவ்வளவு திறமைசாலி அந்த வேளையில் வெற்றி வாங்கி சூடி வந்த கம்சனை பார்த்த சிங்கவாகனை பார்த்தால் வெற்றி வாங்கி சூடி வந்ததால் கம்சனை பார்த்து அந்த சராசந்த வேதம் கேட்கிறான் சரி என்னப்பனே எப்படியவர் சாதனை செய்தால் என் மக்களை உனக்கு மனமுடித்து தர வேண்டுமையானால் உன்னுடைய ஊரேதி உன்னுடைய ஊரேதி ஒன்றரை நம்பை நாரி என்னுடைய ஆடை அரசன் என்றார் ஐயா என் மக்களை உனக்கு மனமுடித்து தர வேண்டும் ஆனால் என் மக்களை உனக்கு மனமுடித்து தர வேண்டுமானால் உன்னுடைய தாய் தகப்பன் யாருக்கு விருத்தி சொல்லப்பா ஆணையரசன் திருத்தேவியதான் என்னுடைய தாய் தந்தை யாருக்கு அழைத்துவார்கள் ஆணையரசன் என்று வளர்க்கும் தாய் தந்தைகள் முன்பிலே திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது முடிந்தவையோடு இந்த ஆணையரசன் அப்பதான் அரவிர சராசன் தான் ஐயா
நான் இருக்கிற கம்சன் ஆமா என்னுடைய மகன் அல்ல, ஐயே என்னுடைய வளர்ப்பு மகன். நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை. சரி, யாருடைய பிள்ளை என்று சொல்வது இந்த பெட்டியில் இருக்கு. இதை பார்த்தா உனக்கு உக்கரச்சேனன் புத்திரன் நினைக்கிறான் மன்னவன். எனக்கு பையன். நாமளோ குறிநிலத்து நாட்டு மன்னன், ஆமா. அவளோ குறிநிலத்து நாட்டு மன்னனுடைய மகன். ஆமா. இவனுக்கு நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பண்ணி வச்சது தப்பு இல்லை. ஆஹா. கம்சா ஐயா, என்ற கம்சனை வரவழைத்து சீர்வரிசை கொடுத்து அனுப்பும் போது கம்சனோ வசுதேவரிடத்தில் வந்து சொன்னான். அம்மா ஐயா வசுதேவரி, என்னம்மா வாருமையா வசுதேவா, வாருமையா வசுதேவா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, சொல்ல கேளோ. வாருமையா வசுதேவா, வசுதேவா, வாருமையா வசுதேவா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, சொல்ல கேளோ. எங்கெங்கு எங்கிருந்த ஏந்திழைமா இருவேளையோ உந்தனைக்கு மனமுடித்து, உந்தனைக்கு மனமுடித்து, மனமுடித்து மனமுடி உரிமையுடனே நாரேனையா, நாரேனையா. வசதிவரி ஐயா நிலையை புரிந்து என்னிடம் குருதட்சணைக்கு வாங்காம பாக்க மன்னன் பிள்ளைகளோடு பாகுபாடு இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி தாங்கிட்டாங்க. நந்தன் என் சொந்த நாடு எதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. சரி பாருங்கள் போகலாம். ஆமென்று சம்மதித்தார் அண்ணாவி வசுதேவன். ஆமா. அண்ணாவி வசுதேவனை தன்னோடு அழைத்து வந்த கம்சன் நேர வடமதுராபுரி பட்டணத்துக்கு வந்தார். தாயின் நந்தினி பிடித்து 14 சிறை நடைந்தார். ஏழையா சிறை வேலைந்தான். அந்த நாட்டினத்தை பச்சில குழந்தை என்று கூட பாராமல் ஒரு துளி பால் அமிர்தம் கொடுத்தாத தாயின் நந்திரிகள் வருகிறானே அதான் கொள்வது சிவர்கள் இருந்தாலும் உலகம் அசையாக பேசும் என்று பாதாள சிறை நடைத்தார். அடைந்தாய். அரண்மனை உள்நோக்கி ஓடோடி வருகிறான். இரண்டு பெண்களை பார்த்தார். யார் அந்த மங்கையர்கள்? கம்சனுக்கு தங்கி ஒரு முறையாகும். அது எப்படி? அதாவது கம்சனுடைய தந்தை இருக்கிறாரே உக்கிரச்சேனன். ஆமா. அவருக்கு ஒரு தம்பி, அவருடைய பேர் விக்ரமசிங்க மகாராஜன் என்று அழைப்பார். சொல்வார்கள். அவரை தேவராஜன் என்று அழைப்பார். ஆமா. அந்த விக்ரமசிங்க மகாராஜனுக்கு 2 பெண் குழந்தை. அந்த பிள்ளைதான் தெய்வகி ரோகிணின்னு சொல்லுவாங்க. சித்தப்பா பிள்ளைங்க இல்லையா? ஆமா. இவனுக்கு தங்கி முறையாகும். சரி. ஓடோடி வருகிற அம்மா தங்கியர்களே. யார் நீ? இந்த திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி இருக்கா? என்னை யாருன்னு தெரியவில்லை. தெரியலையே. சில வருடங்களுக்கு முன்னால் முன்னாள் இதே அரண்மனை ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கிறது சொல்லியிருப்பார். ஆமா, எங்க அண்ணன் எங்க பெரிய பாப்பங்க காணாமல் போறவன் கம்சன் ஞாபகம் வந்து. என்னது எங்க அண்ணன் கம்சனா? அண்ணாச்சி தங்கச்சி அண்ணாச்சி தங்கச்சி அண்ணன் அம்மா உங்களை கண்டதுல எங்களுக்கு கையும் ஓடுவல காலும் ஓடுவல தங்கியர்களே. சந்தோஷத்துல இங்க அண்ணனை கண்ட சந்தோஷத்தை விட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். ஏன் மக்களே, இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்குதான் சித்திரை 1. தமிழ் வருட புத்தாண்டு. ஆமா, தமிழ் ஒரு போய் மணி 12 காலாயாச்சு. ஆ நேரம் முடிஞ்சா தான் கை கிட்ட தெரியுமா? இனிய புத்தாண்டு.